வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குரூப் 4, குரூப் 2 ஏவுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எது முக்கியமோ அதை மட்டும்தான் நம்ம கொஸ்டினாக எடுத்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நாங்கள் அடுத்தடுத்த கண்டென்ட் தேடுறதுக்கு நீங்கள் மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? 2 3னா 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். 2ம் கெட்ட நேரம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? 2ம் கெட்ட நேரம்னா மாலை பொழுது, அந்தி பொழுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2ம் கெட்ட நேரம்னா மாலை பொழுது, அந்தி பொழுது. 2ம் கெட்டான் என்ற மரபு தொடரின் சரியான பொருள் எது? 2ம் கெட்டான்னா நன்மை தீமை அறியாதவன். 2ம் கெட்டான்னா நன்மை தீமை அறியாதவன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2 நினைத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? 2 நினைத்தல்னா கெடுதி நினைத்தல். கெடுதி நினைத்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2 நினைத்தல்னா கெடுதி நினைத்தல். 2 படுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? 2 படுதல்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 2 படுதல்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். 2 என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? 2 ஆப்ஷன் ஏ விரைவில். 2 விரைவில். இருதலை கொல்லி என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இருதலை கொல்லினா எப்பக்கமும் துன்பம் செய்வது. எப்பக்கமும் துன்பம் செய்வது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இருதலை மணியன் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இருதலை மணியன்னா குறளை சொல்வோன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இருதலை மணியன்னா குறளை சொல்வோன். இருவல் நொறுவல். இருவல் நொறுவல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இருவல் நொறுவல்னா இடிந்தும் இடியாதும் உள்ள அரிசி, நன்றாக மெல்லப்படாத உணவு. அதான் இருவல் நொறுவலுங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இல்லாததும் பொல்லாததும் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இல்லாததும் பொல்லாததும் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும். பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும்னா இல்லாதது பொய்யாததுக்குள்ள சரியான பொருள். இளம்படுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இளம்படுதல்னா வறுமை அடைதல். இளம்படுதல்னா வறுமை அடைதல். இலைமறையாய் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இலைமறையாய்னா மறைப்பொருள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இலைமறையானா மறைப்பொருள். இழவு கடித்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இழவு கடித்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இழவு கடித்தல்னா வீணுக்கு முயலுதல். வீணுக்கு முயலுதல் தான் கரெக்டான ஆன்சர். இழவு கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? துன்பம் கெடுத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இழவு கொடுத்தல்னா துன்பம் கொடுத்தல். இழுக்கடித்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இழுக்கடித்தல்னா அலைய வைத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இழுப்பு பறிப்பாதல். இழுப்பு பறிப்பாதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இழுப்பு பறிப்பாதல்னா போராட்டமாதல், போதியதும் போதாதுமாதல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இளநாக்கடித்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இளநாக்கடித்தல்னா உடன்படாதது போல் காட்டுதல். உடன்படாதது போல் காட்டுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இளிச்சவாய் பட்டம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இளிச்சவாய் பட்டம்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற
பட்டம். இளிச்சவாயன்னா ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம். இனிப்பு காட்டுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல். இனிப்பு காட்டுதல்னா அவா உண்டாக்குதல். இன்னார் இனியார் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இன்னார் இனியார்னா பகைவரும் நண்பரும். இன்னார் இனியார்னா பகைவரும் நண்பரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஈ ஆடவில்லை என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஈ ஆடவில்லைனா மிகுந்த கவலையாய். ஈ ஆடவில்லைனா மிகுந்த கவலையாய். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஈவிரக்கம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஈவிரக்கம்னா மனக்கசிவு. ஈவிரக்கம்னா மனக்கசிவு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஈவு சோர்வு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஈவு சோர்வுனா சமயா சமயம். சமயா சமயம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஈடு கட்டுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல். ஈடு கட்டுதல்னா பிணை கொடுத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஈட்டுக்கீடு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஈட்டுக்கீடுனா சரிக்கு சரி. ஈட்டுக்கீடுனா சரிக்கு சரி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஈடேறுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஈடேறுதல்னா ஆப்ஷன் டி உய்வடைதல் தான் கரெக்டு. ஈடேறுதல்னா உய்வடைதல். ஈரொட்டு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஈரொட்டுனா உறுதியின்மை. ஈரொட்டுனா உறுதியின்மை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உச்சி குளிர்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உச்சி குளிர்தல்னா மகிழ்வடைதல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உச்சி குளிர்தல்னா மகிழ்வடைதல். உச்சி கொட்டுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உச்சி கொட்டுதல்னா வெறுப்பு குறி காட்டுதல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உச்சி கொட்டுதல்னா வெறுப்பு குறி காட்டுதல். உடம்படுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடம்படுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? பிறத்தல் செயலுடையனாதல். உடம்படுத்தல்னா பிறத்தல் செயலுடையனாதல். உடன்கையில் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடன்கையில்னா உடனே. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உடன்கையில்னா உடனே. உடன்போக்கு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடன்போக்குனா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கை. உடன்போக்குனா பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செய்கை. உடனுக்கு உடனே என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடனுக்குடனா அப்போதைக்கு அப்போது. அப்போதைக்கு போது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. உடனொத்தவன் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடனொத்தவன்னா சமமானவன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. உடும்பு நாக்கன் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடும்பு நாக்கன்னா வஞ்சகன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உடுமாற்று என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடைமாற்றுகை நடைபாவாடை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. உடைப்பீர் போடுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடைப்பீர் போடுதல்னா அகலத் தள்ளுதல். உடைப்பீர் போடுதல்னா அகலத் தள்ளுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. உடைப்பெடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உடைப்பெடுத்தல்னா வெள்ளத்தால் கரையறிதல். உடைப்பெடுத்தல்னா வெள்ளத்தால்
கரையழிதல். உட்கிடக்கை என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உட்கருத்து. உட்கிடக்கைனா உட்கருத்து. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உட்புகுதல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். உட்புகுதல்னா உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உண்டாயிருத்தல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உண்டாயிருத்தல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உண்டாயிருத்தல்னா சூழ் கொண்டிருத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உண்டியர் புரட்டு என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? பணமோசம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உண்டியர் புரட்டுனா பணமோசம். உதப்பிவாயன் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உதப்பிவாயன்னா எச்சில் தெறிக்க பேசுபவன். எச்சில் தெறிக்க பேசுவோன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். உதவாக்கட்டை என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உதவாக்கட்டைனா பயனற்றவன். உதவாக்கட்டைனா பயனற்றவன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உதறுகாலி என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உதறுகாலினா காலை இழுத்து நடப்பவள். காலை இழுத்து நடப்பவள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். உதறுகாலினா காலை இழுத்து நடப்பவள். உப்பில்லா பேச்சு என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உப்பில்லா பேச்சுனா பயனற்ற உரையாடல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எல்லாருக்குமே தெரியும் இது. உப்பில்லா பேச்சுனா பயனற்ற உரையாடல். கொட்டுதல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? கொட்டுதல்னா சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல். சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல். உயிர் விடுதல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உயிர் விடுதல்னா மிக பாடுபடுதல், இறத்தல். உயிர் விடுதல்னா மிக பாடுபடுதல், இறத்தல். உரித்து வைத்தல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உரித்து வைத்தல்னா வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உருக்குலைதல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? முன்னுருவம் அழிதல், மேனி மெலிதல். உருக்குலைத்தல்னா முன்னுருவம் அழிதல், மேனி மெலிதல். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.